ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சத்யா ரமேஷ். உங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் வரவு செலவு கணக்கு கேட்குறப்போ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்ல முடியாமல் தடுமாறுறீங்களா? என்ன செலவு செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி உங்கள் பார்ட்னரை அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் என்ன செலவு செஞ்சீங்களோ அதை அன்னனைய டேட்டில் நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 மந்த் ஆனால் கூட அந்த மெசேஜஸை நம்ம போய் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம், என்ன செலவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க கணக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ அவங்களுடைய செய்த செலவுகளை நம்ம அன்னனைய டேட்டுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணாலே போதுமானது. இந்த மொத்த செலவையும் மாத இறுதியில் நம்ம செக் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவோ செலவு செஞ்சுருக்கோன்னு. இது நல்ல டெக்னிக், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சத்யா ரமேஷ். உங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் வரவு செலவு கணக்கு கேட்குறப்போ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்ல முடியாமல் தடுமாறுறீங்களா? என்ன செலவு செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி உங்கள் பார்ட்னரை அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் என்ன செலவு செஞ்சீங்களோ அதை அன்னனைய டேட்டில் நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 மந்த் ஆனால் கூட அந்த மெசேஜஸை நம்ம போய் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம், என்ன செலவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க கணக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ அவங்களுடைய செய்த செலவுகளை நம்ம அன்னனைய டேட்டுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணால்